السلام عليكم ورحمة الله وبركاته. حامدا ونصلي أما بعد. எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நம்ம நேற்றைய தினம் உஹது போர் ஆரம்பித்தது. அதற்கு பின்னால் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வெளியே நின்று உஹது யுத்தத்தை தொடங்கினார்கள். அதில் அபூ துஜானா என்ற ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய வாளின் அந்த உரிமையை முழுமையாக கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து முஷ்ரிக்கீன்களுக்கு நடுவிலே சண்டை போட்டுக் கொண்டிருந்தார். அதற்கு பின்னாடி ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஷஹாதத்தை பற்றியும் நாம் நேற்று பார்த்தோம். நம்ம இந்த உஹத போரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த உஹத போரை இரண்டா பிரிக்கலாம். அதாவது முதல் கட்டத்துல முஸ்லிம்கள் வெற்றி பெற்றாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கமாண்டிங்ல, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அணிவகுப்புல எந்த அளவுக்கு அந்த முஸ்லிம்களுடைய கூட்டம் என்பது செயல்பட்டுச்சோ, அப்போ என்னாச்சு, முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று அந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட வெற்றி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உஹதுடைய யுத்தம் நம்மளுக்கு சாதகமாக முடிந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்துல அந்த ருமாத்துடைய பகுதியில 50 பேர் நிக்க வச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல, பெண்கள்லாம் ஓடுவதை பார்த்து, இதுல முக்கியமாக ஹிந்தா பின்த் ஹர்ப் அந்த கூட்டத்துடைய தலைவி, அவங்க தன்னுடைய பெண்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு ஓடினாங்க. காஃபிர்களுடைய அந்த கூட்டத்தை கூட்டிக்கிட்டு ஓடினாங்க. அந்த நேரத்துல முஸ்லிம்கள் இந்த காட்சியை பாக்குறாங்க. முன்னாடி காஃபிர்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க, பின்னாடி முஸ்லிம்கள் துரத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு காட்சியை பார்த்த பின்னாடி அங்கிருந்த அந்த பகுதியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டி வச்சிருந்தாங்கல்ல 50 பேரை, அந்த 50 பேர்ல சில நபர்கள் என்ன பண்ணாங்க, அந்த மலையை விட்டு கீழே இறங்கி மித்த சஹாபிக்கள் மாதிரியே அந்த கனிமத்துடைய அந்த பொருட்களை, அதாவது யுத்தத்தில் விடப்பட்ட அந்த பொருட்களை புறக்க தொடங்கினார்கள். அது ஒன்று திட்ட தொடங்கினார்கள். இத நம்ம யாரு அங்க நின்றது மொத்தம் 50 பேரா இருந்தா 35 பேர் மலையில இருந்து கீழே இறங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாக்கை, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கமாண்டை என்ன பண்ணாங்க, மீறிட்டு என்ன பண்றாங்க, கீழே இறங்கிடுறாங்க. அங்க ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமீராக இருந்து சொன்னாலும் சரி, அங்க அவங்க பேச்சு ஈடுபடாம என்ன பண்றாங்க, அந்த 35 பேரும் கீழே வந்துட்டாங்க. காஃபிர்கள் போய்கிட்டு இருந்தாங்க. போய்கிட்டு இருக்கிறப்போ ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அப்போ இன்னும் இஸ்லாத்துக்கு வரல. அவங்க அந்த இடத்த காலியா பாக்குறாங்க. அந்த இடத்துல வெறும் 15 பேர் தான் நிக்கிறாங்க. நம்ம இந்த பக்கத்திலிருந்து நம்ம அட்டாக் பண்ணோம், இந்த பக்கத்திலிருந்து நம்ம மீண்டும் அவங்க மேல நம்ம இது பண்ணோம் அப்படின்னு சொன்னா, போர் செய்யணும் அப்படின்னு சொன்னா அவங்க தோத்துருவாங்க. நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி மலையை சுத்தி அந்த ருமாத்துடைய பகுதியில 15 பேர் நின்றாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் ஷஹீதாக்கிட்டு முஸ்லிம்கள் பின்னாடி இருந்து என்ன பண்றாங்க, தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துலதான் இரண்டாவது ஒரு பகுதி ஆரம்பிக்குது. அதாவது அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கட்டளை மீறினதுனால என்னவாகுது, எப்போ நம்ம கைக்கு அந்த உஹதுடைய போர் கை வந்துருச்சு அப்படின்ற ஒரு பட்சத்துல இப்போ அந்த சிச்சுவேஷனே மொத்தமா ஆப்போசிட்டா மாற ஆரம்பிச்சிருச்சு. எப்படி எத்தனையோ பெயர்கள், எத்தனையோ பெரிய பெரிய சஹாபிக்கள், சொல்ல போனா அந்த யுத்தத்துல மட்டும் 70 சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். எதற்காக? ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை மீறுவதற்காக. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை மீறினதுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உதவி என்பது கைவிடப்பட்டுருச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், அவங்களுக்கு பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். 70 சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, ஷஹீத் ஆயிட்டாங்க. அந்த இடத்துல பாருங்க என்னென்ன சஹாபிக்கள் எல்லாம் வர்றாங்க. ஹாலித் பின், அதாவது நிறைய சஹாபிக்கள், அதுல அபூ துஜானாவும் ஒருத்தர். அவர் எப்படிலாம் ரசூலுல்லாஹ் முற்றுகையிட்ட நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய உடம்புல 80க்கும் மேற்பட்ட அம்புகள் பாய்ந்து அவங்களோட உடம்பெல்லாம் சல்லியாக மாறி சல்லடையாக மாறிடுச்சு. அந்த அளவுக்கு அவங்க இது பண்ணாங்க. அதே மாதிரி ஸைத் பின் ஹாரிஸ் அவங்களுடைய கைகளும் சல்லடை ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய சஹாபாக்கள். அதுல இன்னொரு சஹாபியைக்கும் நம்ம பார்க்கலாம்.
அனஸ் பின் நதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவங்க வந்து பத்ருடைய யுத்தத்துல கலந்துக்கிறல. இந்த யுத்தத்துல வந்து எப்படியாவது கலந்துக்கிட்டு நான் ஷஹீதாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு ஆசையில வர்றாங்க. வந்த பின்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய மண்டை உடைச்சிருச்சு, அவங்களுடைய பற்கள் வந்து ஷஹீதாக்கப்பட்டன, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான புரளி வந்து அந்த உஹதுடைய மலையில அந்த பிரதேசத்துல வந்து என்ன ஆகுது, பரவுது. இந்த மாதிரி நேரத்துல இந்த அனஸ் பின் நதர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வை தேடி போவாங்க. போன பின்னாடி தன்னுடைய மார்பை வந்து தன்னுடைய இந்த முற்பகுதியை வந்து அவர்களுக்கு ஒரு கேடயமாக இருந்து நின்றாங்க. இந்த பின்னாடி என்னவாகுது, அவங்க மூஞ்சி மேலாம் அம்பு, அவங்க உடம்பு மேலாம் அம்பு, அவங்களுடைய கைகள் எல்லாம் அம்பு. எப்படின்னா அவங்களை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாயிருச்சு, அந்த அளவுக்கு வந்து அவங்க அம்படிகளை வாங்கினாங்க. இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரே ஒரு கட்டளை நம்ம வந்து நிறைவேற்றல அப்படின்னு சொன்னா நம்மளுடைய முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி ஆயிருச்சு, ஜெயித்த ஒரு போரை நாம் தோர்த்து விட்டோம். அந்த அன்னைக்கு முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட ஒரு பாடம் என்பது மிகப்பெரிய பாடமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் அளவுக்கு, தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், நேற்றைய தினம், அதாவது பத்ருடைய யுத்தத்தில் 70 காஃபிர்களை நீங்கள் பலி கொண்டீர்கள், இன்னைக்கு வந்து 70 எனது சஹாபாக்களை அவர்கள் பலி கொண்டார்கள். பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை மீறினதுக்காக வேண்டிய எவ்வளவு பெரிய தண்டனை. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள், ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை என்பது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எவ்வளவு முக்கியமானது. நம்ம வந்து அதை மீறிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தான் நஷ்டம். எந்த அளவுக்கு நஷ்டம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையை தொலைச்சிற அளவுக்கு வந்துகிட்டு இருந்த ஒரு எனது பரக்கத்தை, வந்துகிட்டு இருந்த ஒரு யுத்தத்தை, வந்துகிட்டு இருந்த ஒரு வெற்றியை நம்ம வந்து தொலைச்சிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து என்னவாகுது, நஷ்டம் என்பது ஏற்படுது. இதே வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ணலாம். எத்தனையோ விஷயங்கள்ல வந்து இந்த ஒரு சம்பவத்தின் தான் நம்ம எடுத்து சொல்லலாம். அதனால வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குது மிக எனக்கு குறைவான நேரம். அதுக்கு பின்னாடி இன்னொரு சஹாபி, அவங்களுடைய ஷஹாதத்ன்றது எப்படி எல்லாம் நடந்துச்சு தெரியுமா? ஹன்சலா பின் அபு ஆமிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, நேற்றைய தினம் வந்து அவங்களுடைய கல்யாணம் நடக்குது. அவங்க வந்து மனைவியோட வந்து என்ன பண்றாங்க, நாளைக்கு தினம், அதாவது இன்னைக்கு யுத்தம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அறிவிப்பு செய்யப்படுது. அவங்க வந்து குளிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை. ஆனால் அவங்களுக்கு குளிப்பதற்கு கூட என்ன பண்றது வாய்ப்பு இல்லாத நேர தருணத்தில் அவங்க வந்து என்ன பண்றாங்க, உஹதுடைய அந்த யுத்தத்துக்கு புறப்பட்ட பின்னாடி என்னவாகுது, அவங்க ஷஹீதாயிடுறாங்க. ஷஹீதான பின்னாடி வந்து மலக்குமார்கள் வந்து அவங்களுக்கு குளிப்பாட்டுவதாக அந்த உஹதுடைய சம்பவத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நாம் பார்க்கலாம். இவங்களுக்கு என்ன பண்றாங்க, கஸீலுல் மலாயிகா அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ்ல குறிப்பிடப்படுது. இந்த அளவுக்கு வந்து அந்த உஹதுடைய யுத்தத்தில் எத்தனையோ பெரிய சஹாபிக்கள், அதே மாதிரி ஹுஸைஃபா பின் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த வரலாற்றையும் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது அவங்க என்ன பண்றாங்க, வழி தவறி போய் உஹதுடைய மலையிலிருந்து காஃபிர்களுடைய பக்கம் போயிடுறாங்க. காஃபிர்களுடைய பக்கம் போன பின்னாடி என்னவாகுது, அந்த புலிவி கிளம்பிய ஒரு நேரத்தில் ஓடோடி வர்றாங்க. அதாவது முஸ்லிம்கிட்ட வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில வேகமா வர்றாங்க. வந்துகிட்டு இருக்கும் போது காஃபிர்கள் என்ன பண்றாங்க, அதாவது முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க, இவங்க ஒரு காஃபிரு, நம்ம வந்து இவங்களை கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பு பாய்ஞ்சிருது. இந்த மாதிரி அவங்களும் வந்து முஸ்லிம்களுடைய கைனாலேயே வந்து என்ன பண்றாங்க, கொல்லப்படுறாங்க. அதாவது ஒரு தவறுதலான ஒரு செயல் என்னவாகுது, அவங்கள புரிஞ்சுக்க முடியல. பின்னாடி இருந்து அவங்களுடைய குழந்தை, அவங்களுடைய மகனான இருந்து, அவங்க பேர் என்னமோ குஸ்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவங்க என்ன பண்றாங்க, நில்லுங்க, அவங்க எங்க தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து மிகவும் பெரிய ஒரு கூச்சலாகவும் மிகவும் பெரிய ஒரு சத்தமாக இருந்ததால அந்த சஹாபி கேட்க முடியல. அதனால வந்து என்ன பண்றாங்க, அந்த ஹுஸைஃபா பின் யமான் அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபி முஸ்லிம்களுடைய கைனாலேயே ஷஹீதாக்கப்படுறாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்றோம், எத்தனையோ விஷயங்களை வந்து உஹதை பத்தி பார்த்தலாம். ஒரு பெண்மணி தன்னுடைய எனது கணவன் இறந்து விட்டார், தன்னுடைய சகோதரர் இறந்து விட்டார், தன்னுடைய தந்தை இறந்து விட்டார் என்று சொன்னாலும் சொல்லி கவலைப்படுறேன். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மரண செய்தியை கேட்ட உடனே வந்து அவங்க எனது திகிழ்த்து போறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, உங்களுடைய சகோதரன் இறந்து போயிட்டாங்க, உங்களுடைய கணவர் இறந்து போயிட்டாங்க, உங்களுடைய சகோதரன், அதாவது உங்களுடைய தந்தை இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன எதுவுமே கேட்கல. மாறாக என்ன கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எனக்கு ஆரோக்கியமாக இருக்காங்க, அவங்க உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட பின்னாடி என்ன பண்றாங்க, அவங்க அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறாங்க. இந்த மாதிரி
என்னவாகுது, உஹதுடைய போர்ல 70 சஹாபாக்கள் ஷஹீதாயி, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பற்கள் ஷஹீதாயி, ரசூலுல்லாஹ்வுடைய மண்டை உடைஞ்சி எத்தனையோ விஷயங்கள் நடந்ததற்கு காரணம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை மீறுவதற்காக வேண்டி. இந்த 70 சஹாபிகள் செத்து போயிட்டாங்கல்ல, அவங்க எப்படி அடக்கம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, யாருக்கு குர்ஆன் அதிகமாக தெரியுமோ, யாருக்கு குர்ஆன் அதிகமாக ஓத தெரியுமோ அவங்கள முன்னாடி வச்சுட்டு, அதுக்கு பின்னாடி யாருக்கு குறைவான குர்ஆன் தெரியுமோ அவங்கள பின்னாடி அடக்குறாங்க. ஒரு கபர்ல இடம் பத்தாத காரணமாக, அதிகமான நபர்கள் இருக்கிற காரணமாக என்ன பண்றாங்க, 2-3 நபர்களையும் சேர்த்து ஒரே ஒரு கபர்ல அடக்குற அளவுக்கு அந்த ஒரு சுச்சுவேஷன்ன்றது நிகழப்பட்டுச்சு. எனவே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இதுல நம்ம என்ன பார்க்கணும், ஜங்கே அஹ்ஸாப், அதாவது ஹந்தக்குடைய போர் அப்படின்ற ஒரு சொல்லக்கூடிய ஒரு போரை பத்தி நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய துஆவால், அல்லாஹ்வுடைய அருளால் நம்மளுடைய சீரத்து நபி இன்னும் மேற்கொண்டு வெற்றிகரமாக போக வேண்டும் வேண்டிக் கொண்டார். என்னுடைய உரையை முடிவு செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.